எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. IS அமைப்புக்கு ஆதரவு திரட்ட முயன்ற புகாரில் மயிலாடுதுறையில் 15 இடங்களில் NIA சோதனை. சென்னையிலும் ஒரு இடத்தில் சோதனை நடைபெறுகிறது. விழுப்புரத்தில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் உள்ளவரின் கல்லூரி நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்றது ஏன்? ஆளுநர் RN ரவி விளக்கமளிக்க திமுகவின் முரசொலி நாளேடு வலியுறுத்தல். சென்னை கோயம்பேடு சந்தையில் 60 ரூபாயாக உயர்ந்த தேங்காய் விலை. சில்லறை விற்பனை கடைகளில் 80 ரூபாய் வரை விற்பனை. சென்னையில் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் தங்கம் 60,080 ரூபாய்க்கு விற்பனை. திருச்செந்தூர் கோயில் மூலவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட துணை நடிகர். கோயில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடுமையான பனிமூட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருவாரூரில் நிலவும் பனிமூட்டத்தால் சம்பா பயிர்களில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். பிரபாகரனுடனான சந்திப்பு தொடர்பாக நேரடி விவாதத்திற்கு சீமான், ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் உள்ளிட்டோர் ஒப்புதல். ஒருங்கிணைந்து நடத்த தயார் நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு. சூத்திரர்கள் என்று சொல்லி பெரியார் ஏமாற்றியதாக ஈரோடு கிழக்கு தொகுதி பரப்புரையில் சீமான் குற்றச்சாட்டு. தமிழர்களுக்கு 1000 பெரியார் இருப்பதாக கருத்து. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என உறுதி. ஆசிரியர்கள் உள்ளிட்ட 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம். பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவு. சனாதனம் குறித்த துணை முதலமைச்சர் உதயநிதியின் கருத்தில் தவறு இல்லை. 3 ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். கோவை தொண்டாமுத்தூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள். பயிர்களை சேதப்படுத்தியதால் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை முயற்சி. தெலங்கானாவில் இரவு 11 மணிக்கு மேல் திரையரங்கில் சிறுவர்கள் படம் பார்க்க தடை. உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் சிக்கி இருக்கலாம் என தகவல். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் முடிவு. ஆளும் கட்சியின் திருத்தங்கள் மட்டுமே ஏற்கப்பட்டு இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 மூலம் NVS-2 செயற்கைக்கோள் நாளை காலை விண்ணில் ஏவப்படுகிறது. சதமடிக்கும் இஸ்ரோவின் ராக்கெட் குறித்தும் நாளை காலை ஏவப்பட உள்ள செயற்கைக்கோள் குறித்தும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 1969 ஆண்டு விக்ரம் சாராபாய் வழி நடத்திய இன்கோஸ்பேர் எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக மாறியது. 1975 ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் விண்ணில் ஏவப்பட்டது. அதன் பிறகு SLV, ASLV, PSLV, GSLV, LVM-3, SSLV என இந்தியாவின் பல்வேறு கனவு திட்டங்களை சுமந்து கொண்டு இந்த ராக்கெட்டுகள் விண்ணில் சீறி பாய்ந்தன. குறிப்பாக நிலவை ஆய்வு செய்வதற்கான சந்திரயான்கள், செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்யும் மங்கள்யான், சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 உள்ளிட்ட விண்கலன்கள் உலகின் பார்வையை இஸ்ரோ பக்கம் திருப்பியது.
இவை மட்டுமன்றி வணிக ரீதியாகவும் பல்வேறு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் ஏவி வருகிறது. இந்நிலையில் நாளை காலை தனது 100வது ராக்கெட்டான GSLV F-15 மூலம் NVS 2 செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் ஏவுகிறது. இந்தியாவில் தரைவழி, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்திற்கு உதவும் வகையில் IRNSS எனப்படும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பை உருவாக்க இஸ்ரோ திட்டமிட்டது. முதற்கட்டமாக கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை 8 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. இதன் விளைவாக இந்தியாவிற்கான பிரத்யேக வழிகாட்டியான நாவிக் தொழில்நுட்பம் செயல்பாட்டிற்கு வந்தது. நாட்டின் கண்காணிப்பு பணிகள் அதன் வாயிலாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இதனை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி NVS 1 செயற்கைக்கோளை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இதன் அடுத்த பாய்ச்சலாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய NVS 2 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. 2250 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகளாகும். L1, L5 S-band டிரான்ஸ்பாண்டர்கள், உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணுக்கடிகாரம் உட்பட பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. SPS மற்றும் RS எனப்படும் 2 வகையான சேவைகளை வழங்க உள்ள நேவிக் 2 தொழில்நுட்பம் உள்நாடு மட்டுமின்றி இந்திய நிலப்பரப்பில் இருந்து 1500 கிலோமீட்டர் வெளியிலும் வழிகாட்டும் என இஸ்ரோ கூறியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நாளை காலை 6:23 மணிக்கு இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 மூலம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகன். பஞ்சாபில் கபடி போட்டியின் போது தாக்குதலுக்குள்ளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனைகள் சென்னை திரும்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வருகிறார்கள். நேரலை காட்சி. இப்போ சேஃபா இருக்கும் சார். எஜுகேஷன், எங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே உடனே தகவலை டெப்டி சிஎம்க்கு எடுத்துட்டு போய் ரொம்ப ப்ராப்பரா எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இப்ப இவ்வளவு பாதுகாப்பா இப்ப உங்ககிட்ட நின்று நாங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நன்றி. போயிட்டு கேம் விளையாட போகுது. உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனை நடக்கல. சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதான் முன்னாள் வீரர்கள்லாம் சொல்றாங்க, ஏன் இந்த பிரச்சனை கண்டினியூவா நடக்குது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? சார், இது ஒரே டோர்னமெண்ட். இப்போ நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண குருகாசி யூனிவர்சிட்டி போன தடவையும் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் அவங்க தான் எடுத்திருந்தாங்க. அங்கே தான் நாங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம். இந்த தடவையும் அவங்களே தான் எடுத்திருக்காங்க. போன தடவை அவங்க டீம் வின்னர், இந்த தடவையும் அவங்க டீம் வின்னர். அப்போ ஒரே ஆளுக்கு எதுக்கு அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்கணும்? ஏஐல இருந்து ஜோன் வைஸ் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் சார். நார்த்துக்கே அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்காம நம்ம சவுத்ல எடுக்கலாம். ஆல் இண்டியா டோர்னமெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் விளையாடும் போது ஒன் சைடா போமா கேம். ஆமாங்க சார், கண்டிப்பா. இப்ப கிளைமேட்டிக் சேஞ்சுமே இப்ப நமக்கு இங்க இருந்து இப்ப இங்க வந்த உடனே எங்களுக்கு அங்க -22 அப்படிலாம் இருந்து விளையாடு இங்க இருந்து நம்ம போற பிளேஸ்க்கு கிளைமேட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஃபுட்ல இருந்து எல்லாமே அகாமடேட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தாங்க சார் இருக்கு. அதுவும் ஒரு காரணம். இப்ப நடைபெற்ற அந்த போட்டியில் அந்த பாயிண்ட் அந்த ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க. டெப்டி சிஎம் கூட பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க. அது என்னதான் அந்த பாயிண்ட் என்ன? நம்ம பொண்ணு ரைடு போகும்போது ப்ராப்பரா பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்காதது, இப்ப நம்ம போனஸ் போட்டா அவங்க கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்தாங்க சார். அது ஒரு 5 நிமிஷம் பதட்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ப்ராப்பர் ஆக்ஷன்ல எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு சார். எல்லாரும் இப்ப ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க சார்.